உங்களுக்கு ஆல்ரெடி குரூப்ல கொடுத்தாச்சு. ஏதாவது டவுட் இருக்குன்னா கேப்டன் கிட்ட நீங்க கிளாரிட்டி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு டீமோட 12th மேன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. ரெண்டு டீமோட 12th மேன். அப்போசிசில இருந்து நீங்க வந்திருக்கீங்களா? உட்காந்துங்க ப்ரோ. Okay, welcome to OTT 11's Cricket Club presents the first year floodlight tournament. The match between Apu CC versus OTT 11. It's a dream tournament for many. It's under light அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். It's the first year அப்படினால ஒரு பெரிய கிளாப்போட ஸ்டார்ட் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். So OTT members and each and everyone, the groundல இருக்க அனைவரும் ஒரு கிளாப் பண்ணி ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பால் from Dinesh. Straight away. So mid off ஃபீல்டர் கையில் போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருக்குது. பால் நம்பர் 1 வந்து விக்கெட்டாக மாறி இருக்கு. இட்ஸ் பிக் விக்கெட் ஃபார் டீம் அப்பு கிரிக்கெட் கிளப். ஓடிடி நல்ல ஷாட் தான் இருந்தது. பட் இருந்தாலும் நேராக ஃபீல்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் இஸ் பிக் விக்கெட்டாக கட்டாயமாக இருக்கணும். ஸோ அவரோட பேரை சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விக்கெட்டாக எடுத்துருக்காங்க. ஐ திங்க் அட்ஃபீன் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த பேட்ஸ்மேனாக வந்து ஆகாஷ் அட் நம்பர் 3 பொசிஷனில் டீம் ஓடிடிக்காக. ஸோ இந்த கிரவுண்டில் அதிகமான ப்ராக்டிஸ் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது OTT 11 மேலே. ஸோ 6 overs ஒரு 50, 60, 70 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் வந்தால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அவங்க விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். இட்ஸ் பிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் த லோக்கல் பாய்ஸ் நிறைவேற்றுறாங்களான்னு பார்க்கணும். ஸோ ஒரு மினிமம் 60 or 70. ஆனால் 100 ரன் கிடைச்சாலும் சந்தோஷம் தான். ஸோ வெல் பவுல்ஸ் அண்டர் லைட்ஸில் பால் வந்து மின்னுது உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ பவுலருக்கு நல்லா எடுத்துருக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 balls ஒரு நல்ல லென்த்தை ஃபாலோ பண்ணியிருக்காரு தினேஷ். ஸோ அவரோட ஆக்ஷனுமே வந்து பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணும் அண்டர் லைட்ஸில். ஸோ நைஸ்லி பிளேட். ஃபர்ஸ்ட் ரன் ஆன் தி போர்ட். எஸ் இட் இஸ். ஸோ ரன் அவுட்கான வாய்ப்பையும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க டீம். குட் எஃபோர்ட் ஃப்ரம் த ஃபீல்டர் அண்ட் குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். டீம் OTT அவங்களோட முதல் ரனை போர்டில் கொண்டு வராங்க ரிஸ்கி ரன்னோட. It sounds lucky man. கொஞ்சம் முன்னாடியே விழுது இருக்கு. ஆன் ஸ்ட்ரைக்ல விநாயகம், நான் ஸ்ட்ரைக்ல ஆகாஷ். இந்த 2 பேர் தான் வந்து டீம் ஓடிடிக்காக உள்ள இருக்கிற பிளேயர்ஸ். இப்போ 4 balls டஃபாக தான் வந்திருக்கு ஆகாஷ் கிட்ட இருந்து, சாரி தினேஷ் கிட்ட இருந்து. இட்ஸ் குட் லைன் த கைன்ஸ். ஸோ நல்லா எடுக்குது பவுலர்ஸ்க்கு. ஒரு பெரிய பிச் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். வந்தவொடனே ப்ராக்டிஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேயே நிறைய எஃபோர்ட் போட்டு bowling போட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் 5 balls only 1. It's a good strike, it's a power play shot. Just over the fingers and first boundary for team OTT. So 5, end of 1, loss of 1. 5 ரன் வந்திருக்கு போர்டில், லாஸ் ஆஃப் 1 wicket. ஸோ கடைசி பால் ஒரு பவுண்டரியோட நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ டீம் ஓடிடி. ஸோ ஒரு கான்ஃபிடண்டான ஒரு ஷாட். ஸோ பவர் பிளே ஒரு பெரிய கிரவுண்டு, இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் ஆனில் இந்த ஃபீல்டுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ஒரு நல்ல ட்ரை சாமிநாதன் கிட்டே இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் பவுண்டரி இஸ் குட் பவுண்டரி அண்ட் கான்ஃபிடண்டோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேட்டர்ஸ். அதே போல் ஒரு நல்ல பவுலரையும் மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டீம் அப்பு சிசி ராசிக் ஃபார் டீம் அப்பு கிரிக்கெட் கிளப். ஓவர் நம்பர் 2. குட் சவுண்ட் ஃப்ரம் த பேட். மறுபடியும் ரன்ஸ். நேற்று நைட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 மணிலேருந்தே ஃபுல் ப்ராக்டிஸ். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பால் போலிங் போட்டு 1 லட்சம் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் 90,000 பேட் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா கார்த்திக் சந்தோஷ் ஸ்போர்ட்லேருந்து. ஓ வெரி குட் ஷாட். பவுண்டரிக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. 1 bounce over the rope and another boundary.
எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான டிஜே ஒருத்தர் இருக்காரு. நடுவில் சாங் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவார். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கணும் மாதிரி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. 1 லட்ச ரூபா பேமெண்ட் இருக்கு உனக்கு. Wow, this is Biggie. Yes, this is the maximum number 1 of the night. A big shot for team OTT. அதாவது இந்த டோர்னமெண்ட்ல ஒரே ஒரு குறை தான்ப்பா, பட்டாசு வெடிக்கலப்பா. சீஃப் கெஸ்ட் வரும்போது எதுக்கெல்லாம் வெடிக்கல. ஆனால் பசங்க வெடிக்கிறாங்க கரெக்டா. 10 பாலுக்குள்ள 3 பட்டாசு வெடிச்சிருக்குது ஓடிடிக்கு அணி இருக்கிறதுக்காக. A shot again. One more classy. Big shot again. நீ போட்டு well bowled. So really well bowled. So second line வந்து ஃபாலோ பண்றாங்க அம்பையர்ஸ். ஸோ அதனால சஃபுல் ஆனாங்க அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் வந்து வைட் லைனாக மாறிடும். ஸோ பேக் டு பேக் 2 டெலிவரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட் லென்த்தோட ஃபாலோ பண்ணி இந்த ஓவரை வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க. ஆனாலுமே ஸோ பவர் பிளே ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிச்சிருக்காங்க ஓடிடி அணியினர். So end of 2 overs, 21 loss of 1. 22 loss of 1. 2 overs, 22 நல்ல ஸ்கோர். 60-70 அப்படின்னு சொன்னேன். அது ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து ஃபர்ஸ்ட் 4 பால்ஸை பார்க்கும்போது 60 ரன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்தது. பட் இப்போ செகண்ட் ஓவர் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 60ன்றது வந்து பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பேட்டிங் சைட். ஸோ ஓவர் நம்பர் 3 ஃப்ரம் சுவாமிநாதன். ஸோ இந்த நேரத்தில் வந்து பணமழை வந்து காத்து கொண்டிருக்கிறது. யார் வந்து அந்த பணமழையை வந்து கொட்ட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே சதீஷ் அவர்கள். ஒவ்வொரு சிக்ஸருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கைத்தட்டுங்க மக்களை, உங்களுக்காக தான் தராரு. நீ தட்டி, நான் மிஷின்லேயே வச்சிருக்கோம். கைத்தட்டு தட்டுப்பா. நாங்கள் யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது கிடையாது. எங்கள் அன்பு அத்தான் அப்படிலாம் பேச மாட்டேறானு, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். 500 rupees ஒரு சிக்ஸருக்கு. இந்தமாதிரி உசு பேசும் போது மட்டும் தான் கொஞ்சம் உசாராக விளையாடணும். ஸோ ஓவர் நம்பர் 3 ஃப்ரம் சுவாமிநாதன். பவர் பிளே முடிஞ்சிருக்கு. 2 ஓவரில் 22 ரன் வந்திருக்கு. இப்போ மொத்தம் 5 ஃபீல்டர்ஸ் வந்து வெளியில் போவாங்க. அதனால் பவுலர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட பவுல் பண்ணுற டைம் இது. 2 ஓவருக்கு பாலும் நல்லா ஷைன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது பெரிய கிரவுண்ட் 22 ஒரு நல்ல நம்பர் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸில். ஸோ ஓவர் நம்பர் 3 ஃப்ரம் சுவாமிநாதன். Oh my God! This is Racket and Biggie! Wow! 500 எழுது மொய்யே. போடுறா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இப்படியே ஆடுறா அப்படின்னு ஏதாவது பாட்டு இருந்தா போடுங்க. ஏன்னா இப்படியே ஆடுறதான் ஓடிடி அணிக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க அண்டர் லைட்ஸ்ல. அவங்களே நைட்டு ரைட்டை நட்டு அவங்களே விளையாடிட்டு இருக்காங்க. பாமும் அவங்களே வைக்கிறாங்க, எடுக்கிறதும் அவங்களே தான். nicely bowled, comeback delivery, run out kind of chance, striker end and non-striker throw பண்ணிருக்காங்க. So focus ஃபுல்லாவே அந்த பேட்டர் மேல தான் இருந்திருக்கு. ஏன்னா போன பால் ஒரு பெரிய ஷாட் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் 2 பால் 7 ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ டீம் ஆல்மோஸ்ட் 30 ரீச் பண்றாங்க. 29 ரன்ஸ் ஆல்ரெடி.
ஸோ பேக் டு பேக் குட் டெலிவரி. மொதல் பால் வந்து பெரிய ஹிட் இருந்தது, பட் என்னால் ஒரு கம்பேக் டெலிவரி சாமிநாதன் கிட்டே இருந்து. அந்த 500 ரூபா அப்படின்றது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மட்டும் தானப்பா, அது மட்டும் தான் நல்ல நேரமாக அவங்க கருதுறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் மேபி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்க வாய்ப்புண்டு. ரெண்டுக்கான ஒரு கால் இருக்கா அப்படின்னா இருக்காது. ஏன்னா ஓடி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமோட ஒரு பம்பரம் பிரபா. புல் ஷாட்கான ஒரு அட்டெம்ப்ட் இருந்தது, பட் டைம் பண்ண முடியல. ஸோ அண்டர் லைட்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனாலுமே பேட்டர்ஸ் ஆல்ரெடி நிறைய ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோ வேணால் வந்து ரன்ஸ் எடுக்கலாம். செகண்ட் ஹாஃபில் கட்டாயமாக அது தேவைப்படும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸ்விங்ஸ் ஒரு ஸ்டம்பிங் அட்டெம்ப்ட் இருந்தது, பட் கீப்பர் வந்து என்ன ரெண்டு டீமுக்கும் சேர்த்து அந்த ஆஃபர் இருக்கு. ஓகே ஓகே, நன்றி 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 நன்றி. இந்த தகவலை தெரிவித்த காளியப்பன் இருக்கு ஒரு பாட்டு போட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸ்கோர் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது 31 ரன்ஸ் வந்துருக்கு. 3 overs 31 ரன்ஸ். இதுக்கு கை தட்டுவாங்க நினைக்கிறேன். 3 ஓவருக்கு பிரேக் இல்லை அண்டர் லைட்ஸில். நாளைக்கு மட்டும் தான் பிரேக் சொல்லியிருக்கோம்ப்பா. இவங்க கொஞ்சம் பெருசாக கை தட்ட மாட்டாங்க ப்ரோ. நம்ம மிஷினை தட்டு கம்ப்யூட்டர் ஜி. ஓ மை காட், இது பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ரன் ஓடி இருக்கலாம், ஆனால் ஓடல. ஆக்சுவலி அவர் வந்து அதை மிஸ் பண்ண வருத்தத்தில் இருந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தோணிருக்கு ஓடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து விளையாடக்கூடிய அணியினர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே டாஸ் போட கேப்டன்ஸ் வந்துருங்க. அதே போல் கிரிக் ஹீரோஸில் லிங்க் அனுப்பியிருக்கோம் குரூப்பில். உங்களோட டீமை ரிஜிஸ்டர் பண்ணுறங்க மறக்காம. பவுண்டரி எனக்கு உள்ள யாரும் போயிடக்கூடாது, வெளியில இருங்க. வா, சூப்பரான ஒரு ஷாட் பா. இவர் தான் உள்ளூர் ஹீரோன்னு நினைக்கிறேன். சூப்பரா ஆடுறா இருப்பா அவரு. விநாயகம் காக்கும் கடவுள் விநாயகம் பேரை வச்சு அழகா காமிச்சுன்னு இருக்கவா. சூப்பராக ஆடிது. ரெண்டு டீமே கைத்தட்ட அளவுக்கு ரெண்டு சம்பவம் நல்லா இருந்தது. குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட், ஃபீல்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பெரிய பவுண்டரி. ஒரு கிரிக்கெட், அதாவது டென்னிஸ் பால் கிரிக்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு சூப்பரான ஒரு கிரவுண்டு. லக்கி பீப்பிள் உண்மையாவே ஓடிடி பாய்ஸ். குட் ரன்னிங். ரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 overs 6 அந்த மாதிரி. அடுத்த 3 ஓவரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 60ன்றது பாசிபிள். பட் ஃபைட் பேக் பண்ணுவாங்களா டீம் அப்பு சிசி? அண்டர் 50 அப்படின்றது அவங்களோட கோலாக இருக்கலாம். இப்போ நைட்லி பவுல்ட், மச் நீடட் ஃபார் டீம் அப்பு கிரிக்கெட் கிளப். ஸோ ஃபர்ஸ்ட் 5 balls ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு ஜீவா. ஓவர் நம்பர் 4. It over signal from the umpires. A really good over and comeback over from Jiva. So 4 overs completed. Just 4 from last over. 35 loss of 1. End of 4 overs. ஓடிடி டீம்ல 40-50 பேர் இருக்காங்கப்பா. பேட்டிங் சான்ஸ் போலிங் சான்ஸ் தான் எப்படி பண்ணிப்பாங்கன்னு தெரியல. இவங்க கேப்டன் இவ்வளோ பேர் கட்டி மேய்க்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்ப்பா. அவருக்கு ஒரு கைத்தட்டல் மியூசிக் போட்டிருப்பா ஓடிடி கேப்டனுக்காக. கொஞ்சம் கைத்தட்டி ஒரு மெசேஜ் போட்டுருங்க அவருக்கு, இவ்வளோ பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஒரு சாங் போட்டுடலாமா? மழை பெய்யுற மாதிரி இருக்கும், ஆனால் கைத்தட்ட சவுண்டு அது. ஸ்பீக்கர் பக்கத்தில் அப்படி தான் கேட்கும். தள்ளி போய் கேட்டீங்கன்னா கிளியராக கேட்கும். ஓவர் நம்பர் 5. ஸோ அகைன் வந்து தினேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்பு கிட்ட இருந்து. சாரி, அப்பு சிசிக்காக அவர்கிட்ட இருந்து 5 runs ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு. இது வந்து பர்ஃபெக்டான ஒரு பேட்டில், சூப்பரான டைம் இது.
The white signals. Thank you for the signals. ஓகே, அதாவது ஒரு கேப்டனுக்கு ஒரு ரிவ்யூ இருக்கு, அம்பையருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டவுட் இருக்குன்னா அவர் ரிவ்யூ போலாம். நீங்க யாரும் வரக்கூடாது. தேர்ட் அம்பையர் நாங்க இருக்கிறேன். நீங்க பொசிஷன்ல இருந்துருங்க, நான் டிசிஷன் சொல்ல போறேன், அவ்வளவுதான். நீங்க எது கேதர் ஆவறீங்க, நீங்க பொசிஷன் போயிடுங்க, நாங்க வந்து அப்டேட் கொடுத்துருவோம். இப்போ அவர் ஸ்டெம்ஸ் வந்து சஃபல் ஆயிருந்தாருன்னா செகண்ட் லைன் வந்து ஒயிட் லைனா வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஆல்ரெடி செகண்ட் லைனுக்கு வந்து உள்ள வந்துட்டாரு. மூவிங் அவே. அம்பையர் சிக்னல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒயிட் சிக்னல். ரிவ்யூ லாஸ்ட். Oh my god, this is a monster. சூப்பர் ஹிட் ஆஃப் த டே. 6 விட 4 தரமான ஷாட். இந்த மாதிரி இடத்துல பவுண்டரி அடிக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அடுத்த லைன் தான்ப்பா சூப்பரா இருக்கும். It's a big swing and white signal. Thank you for the signals. It's a good shot straight to the man. So wonderful taken. So nicely taken. So நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளையாடி இருக்காங்க. So 10 ball 15 runs ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு. அண்டர் லைட்ல ஒரு யங்ஸ்டர் ஒரு பெரிய கிளாப் கொடுத்து அவரை வெல்கம் பண்ண மாதிரி கேட்கிறோம். So செக் மே 4ஆம் தேதி ஃபுல் சவுண்ட்ல கேட்கும் பாட்டு பாட்டு. நைஸ்லி பவுல்ஸ், ரியலி வெல் பவுல் ஃப்ரம் தினேஷ். ஸோ ஒரு ஷார்ட், சூப்பரான ஒரு ஷார்ட் கவர்ஸில் அதை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் உடனே கம்பேக் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த பாலும் ஒரு நல்ல ஒரு பால் நியூ பேட்டருக்கு ஒரு சூப்பர் வெல்கம் கொடுத்துருக்காரு தினேஷ். ஸோ டீம் 42 ரன் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. பட் தே நீட் another 50 or 20 ரன்ஸ் வந்து தேவை. 15 ஒரு 20 ரன் இதுக்கப்புறம் இருக்க பால் தேவை. டைரக்டட் அப்படின்னா ஒரு லக்கி ரன்னாக மாறுது. ஸோ ஓவர் த்ரோ மாதிரி சொல்லவே முடியாது. ஒரு சூப்பரான ஒரு த்ரோ இது. பட் இருந்தாலும் ரன்னாக மாறுது. ஸ்ட்ரைக்கும் வந்து சேம் பர்சனே வந்து வராரு மறுபடியும். நெல்சன் அட் நம்பர் 4. So catch is a call. Easy. Taken. So wicket number 3. நேற்று அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண கார்த்தியை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் அவர் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இந்தமாதிரி இதோட டஃப்பான சுச்சுவேஷனில் உள்ளே இறக்கிடுவார்னு நினைக்கிறேன். அவர் இந்த நியூ பேட்டராக பரத். Check. 5 overs completed, 44 loss of 3.
gone up, மறுபடியும் சேம் ஃபீல்டர், மறுபடியும் கேட்சா அப்படின்னும் போது அதை டிராப் பண்ணியிருக்காங்க. 1+1 2 ரன்ஸ். காஸ்ட்லியான ரன்ஸும் கூட, காஸ்ட்லியான டிராப்பும் கூட. 265 ரன் டார்கெட் கொடுக்குறாங்க 20 ஓவருக்கு. அதை 19 ஓவரில் அடிச்சு முடிக்கிறாங்க ஒரு டீம். கிரிக்கெட் எங்கேயோ போயிடுச்சு. ஐபிஎல் எல்லாரும் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. மேட்சே பார்க்கறது இல்லை இவங்க, ரொம்ப மோசம். It's a good shot, really good shot. எக்ஸஸ் பரத். ஸோ இந்த இன்னிங்ஸில் இது வரலும் அந்த ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் 500 ரூபாய் ஒரு 6 போயிருக்கு இது வரலும். அருமையான சூப்பரான ஒரு ஸ்லோயர், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. மனுஷன் நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஊறி போயிருக்குன்னு நினைக்கிறேன். டீமுக்காக உசுறு கொடுக்கவும் தயங்காமல் அப்படியே போயிட்டு டைவ் அடிச்சிருக்காருப்பா பயங்கரமா. இது ஏன் மண் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரி டைவ் அடிச்சிருக்காரோ ஒரு வேலை. மண் இருந்தால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கல் இருந்தால் தான் வந்து கருணை காட்டாது, கொஞ்சம் உசாராக டைவ் அடிக்கணும். ஆனால் இங்கிருந்த இப்போ ஒரு பெரிய பாறாங்கல், கிட்டத்தட்ட 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய அந்த பாறாங்களே வந்து அழிச்சிட்டாங்கப்பா. அந்த கிரவுண்டு வந்து அன்இவனாக இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று டெடிகேட்டடாக வந்து கிரவுண்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 balls இதுவரை 48. ப்ரீவியஸ் ஓவர் ஜீவா கிட்ட இருந்து சூப்பராக இருந்தது. 5 ரன்ஸ் போலிங் போட்டிருந்தாரு, சாரி 4 ரனுக்கு போலிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஓவர் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஓவராக இருக்கும். ஏன்னா டீம் வந்து இந்த அடுத்த 3 பாலில் ஒரு 8 to 12 ரன்ஸ் மேலே டார்கெட் வச்சுருப்பாங்க. பட் போலிங் சைட்ஸ் இன்னும் வந்து ஒரு 3 ரன்னுக்குள்ளேயே போலிங் பண்ணாங்க அப்படின்னா 50 அப்படின்ற டார்கெட் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோராக மாறும் ரெண்டு டீமுக்குமே. 60 பிகம் tough score. So good shot into the gap and boundary. The welcome boundary for Team OTT and Team reach 50. So அருமையான ஒரு 50. பிளேயர்ஸ் எல்லாரும் அந்த பைக் மட்டும் ஸ்டேஜுக்கு பின்னாடி விட்டுருங்க, ஸ்டேஜுக்கு முன்னாடி எடுத்துட்டு வராதீங்க. பைக்ல கொஞ்சம் ஸ்டேஜுக்கு பின்னாடி விட்டுருங்க. டேப்பை மாத்து போதும். நைட்லி பவுல்ஸ், really well bowled. ஸோ அருமையான ஒரு கம்பேக். இது லென்த்தை மாற்றுறாங்க அருமையாக. போன பால் வந்து பார்த்தீங்கன்னா லெக் சைட்ஸ் ஸ்வீப்க்கு இருந்தது. பட் இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் வச்சுருக்காங்க கரெக்டாக. 1 லாஸ்ட் பால் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஒரு பெரிய நம்பர்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் போது நல்லாவே போல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக போல் பண்ணியிருக்காரு. இதுவரை ஒரு ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் ரனுக்கான வாய்ப்பு ரொம்ப குயிக்காக ஓடி இருக்காங்க. ரியலி குட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். பிக் விக்கெட் அதுக்கு நடுவில் வந்து சூப்பராக ஓடி இருக்காங்க. ஒரு பெரிய விக்கெட் நடுவில் அழகாக ஓடி இருக்காங்க. 6 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் 6 ஓவர்ஸ் டீம் வந்து 54 ரன் விளையாடி இருக்காங்க. ஒரு நல்ல டோட்டல் 55 ரன், 55 from 36 அப்படின்றத டார்கெட்டாக செட் பண்ணியிருக்காங்க டீம் அப்போசிசிக்கு. ஸோ நல்ல டோட்டலில் வந்து விளையாடின ஒரு ஓடிடிக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு ஓப் போடுங்க சார். ஒரு பைக் மட்டும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு பின்னாடி விட்டுருங்க, அதுக்காக தான் பார்க்கிங் ரெடி பண்ணியிருக்கு. பைக் மட்டும் அந்த பைக்ல கொஞ்சம் ஸ்டேஜுக்கு பின்னாடி விட்டுருங்களேன். பைக் மட்டும் ஸ்டேஜுக்கு பின்னாடி விட்டுருங்க எல்லா பைக் அந்த பைக்கை. அடுத்த மேட்ச்க்கான கேப்டன்ஸ் சங்கர் மெமோரியல் கேப்டன் அண்ட் டீம் யுனைடெட் 11 கேப்டன் ஸ்டேஜுக்கு அருகாமையில் வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். டாஸ் போறதுக்கு சங்கர் மெமோரியல் கேப்டன், டீம் யுனைடெட் 11 கேப்டன்.
ஒரு 6 தான் சார் அடிச்சிருந்தாரு. ஓவரால் இன்னிங்ஸ் 3 6. 3 6னா 1500 ரூபாய். அந்த 3 6 அடிச்ச அந்த பிளேயர்ஸ் இங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். விநாயகம், ஆகாஷ் வந்து ஒரு 6 டீம்மேட்ஸ் எல்லாரும் அனைவரும் இணைந்து அவங்களுக்கு வந்து பெரிய கைத்தடல் கொடுத்து அந்த வந்து அவார்டை வந்து ரிசீவ் பண்ணும்போது ஒரு பெரிய உற்சாகப்படுத்துங்களா. சீக்கிரமா போங்க சின்ன, ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது சின்ன, முடிச்சுட்டு வந்து எப்பயும் அடல் முடிச்சிருக்கலாம். அடுத்த டீமுக்கான டாஸ் போடுறதுக்கு டீம் சங்கர் மெமோரியல் அண்ட் டீம் யுனைடெட் 11 கேப்டன். சங்கர் மெமோரியல் கேப்டன் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ டீம் யுனைடெட் 11ஓட கேப்டன் கொஞ்சம் சீக்கிரமாக வர மாதிரி கேட்டுக்கிறோம். அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இடம், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு அமைதியான ஒரு இடம். இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மேலே மலையோரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை, குட்டி கடை இருக்குது. அந்த கடையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இட்லி, சூப்பு, பக்கோடா, அப்புறம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், டீ, காஃபிலாம் இருக்கும். ஸோ டீம்மேட்ஸ் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கான டின்னர்ஸு, டீ, இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்லாம் வந்து எடுத்துக்க மாதிரி கேட்டுக்கிறோம்ப்பா. ஃப்ரீலாம் கிடையாது, கொஞ்சம் பே பண்ணி தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ணன் ஜெயராஜ் அவரை வந்து வருக வருகன்னு வரவே இருக்கிறோம்ப்பா. காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்க. சரி, டிஃபன், அதாவது நைட்டு டின்னருக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பாடு இருக்கும். ஸோ அவங்க உங்களுக்காக தான் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் சாப்பிட்றோன்னு நினைக்கிறவங்க நைட்டு வந்து வேறு எங்கேயும் போனால், வெளியில் எங்கேயும் போனால் அங்கே போய்ட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். ஓகே, வெல்கம் டு த சேஸ். இந்த டோர்னமெண்ட்டில் எல்லாமே இருக்குப்பா. ஆனால் சுற்றி பார்த்தா எங்கள் வந்து தார் பை தான் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஸ்ட்ரகிளிங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஒயிட் சிக்னல்ஸ் ப்ளஸ் வந்து, ஆனால் ஓவர் ஸ்டெப்பிங் மட்டும் தான் நான் ஃப்ரீ ஹிட்டு. ஸோ மற்றபடி எந்த நோ பால் வந்தாலும் அதுக்கு ஃப்ரீ ஹிட் இல்லை. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அது ஒரு ரன், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளிங்கோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு விக்கி. ஓவர் நம்பர் 1 ஆன் ஸ்ட்ரைக்கில் இப்போ வந்திருக்கிறது பாபு. நான் ஸ்ட்ரைக்கில் சாமிநாதன். லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்திருக்காங்க டீம் அப்பு சிசிக்காக. நல்ல ஸ்கோர், அதுதான் சேஸ் பண்ண வந்திருக்காங்க உள்ள. ஓ மை காட், இது ஃபுல் டாஸ்ன்னு நினச்சோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேண்ட் ஆயிருக்கு. டிஜே பிராவோ வந்து ஒரு ஸ்லோயர் போட்டால் பேட்ஸ்மேன்லாம் எப்படிலாம் மயங்குவாங்களோ அந்த மாதிரி மயங்க விட்டுருக்காரு. இட்ஸ் ரியலி குட் ஒன் ஃப்ரம் விக்கி. ஸோ அருமையான ஒரு ஸ்டார்ட் இது இந்த பாலை பொறுத்து வரலாம். ஸோ பவர் பிளேயில்
ஸ்விங் அண்ட் மிஸ் சஃபில் ஆகுறாரு. ஆனாலுமே அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக bowling போட்டிருக்காங்கப்பா. எழுதப்படாத விதி ஒன்று இருக்கு. இந்த டோர்னமெண்ட் நடத்தவங்க வந்து அவ்வளோ பெருசாக விளையாடுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் விளையாடுவாங்க. பட் இவங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. ரியலி வெல் போல். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இந்த டயர்ட்னஸ்லேயே விளையாடுவாங்க, டென்ஷன்லேயே விளையாடுவாங்க. பட் இவங்க ரொம்ப கூலாக விளையாடுறாங்கப்பா. டெர்மி கூலாக விளையாடுறாங்க பயங்கரமா. ஃபர்ஸ்ட் 3 balls ரொம்ப நல்லா வந்திருக்கு. லோ ஃபுல் டாஸ். இட்ஸ் குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். அதை தாண்டி ஃபீல்டிங் அப்படின்றது ரொம்ப வேகமாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய விக்கெட், அது லாங் ரன் இருக்கும். ஓடி எடுக்கிறதும் இங்கே ஈஸியான விஷயம் கிடையாது. பவுண்டரி எடுக்கிறதும் ஈஸியான விஷயம் இல்லை. ஏன்னா பெரிய பவுண்டரி. டென்னிஸ் பாலுக்கு இந்த பாலுக்கு கரெக்டான ஒரு பவுண்டரி, கரெக்டான ஷாட்ஸ் மட்டும் தான் ஹிட்டு 6ஆக போகும். சந்திரக்கு ஒரு நல்ல கிரவுண்ட் இது அமைப்பு. ஷாட் நிறைய டைமிங்கா மாத்தினாரு ஸ்லோயரு. ஸோ அருமையான ஒரு ஹிட், சாமிநாதனோட ஒரு மிராக்கிள் ஹிட் அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ் ஃபார் டீம் அப்பு சிசி. ஒன் மோர் மேக்ஸிமம் இந்த கேம்ல. சாங் ப்ளீஸ். போதும், நாயகனை விட்டுருங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் டீம் ஸ்கோர் 9 no loss. ஒரு நல்ல ஸ்டார்ட் பவுலிங் சைடாக இருக்கட்டும் பேட்டிங்காக இருக்கட்டும். லாஸ்ட் ஒரு பால் தான் தப்பு பண்ணாரு. அது சிறப்பாக வந்து விளையாடி சாமிநாதன் 6 ரன் எடுத்துன்னு வந்து ஒரு ப்ரெஷரை டவுன் பண்ணாங்க. 9 no loss எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸோ ஓவர் நம்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஓவராக இருக்கும். ஏன்னா அது வந்து பவர் பிளே ஓவர். சவுண்ட்ஸ் கேட்ச் அப்படின்ற ஒரு சவுண்ட் இருந்து விநாயகம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஒரு நாயகன் வருங்க. விநாயகன் அப்படின்னு தான் சொல்லணும். நாயகன் சிறப்பாக விளையாடினாங்க. ஒரு 30+ ரன்ஸ் விளையாடினார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ செகண்ட் இன்னிங்ஸோட முக்கியமான ஒரு ஓவரை பவுலிங் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ஓவர். ஸ்ட்ரெயிட் டு த மேன். ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. ரன் அவுட் எடுத்துருக்கலாம். ஐ திங்க் விஷ்ணு மிஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா முக்கியமான ஒரு விக்கெட். ஓப்பனர்ஸ் இன்னுமே விளையாடி தான் இருக்காங்க. ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும், அப்போ தான் நல்லா பண்ணாதான். ஸோ மறுபடியும் ஆன் ஸ்ட்ரைக்கில் சாமிக். விநாயகம் டு சாமிக். ஸோ அதிகமான டைம் எடுத்துக்கணும், கொஞ்சம் குயிக்காக பவுல் பண்ணுங்க. ஓ ஷாட், இன்வென்ஷன் ஷாட் இது. அருமையான ஒரு 360 ஷாட் சாமிநாதன் கிட்ட இருந்து. ஸோ டீம் அப்பு சிசிக்கு 1 more பவுண்டரிஸ். சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. டிஜே கொஞ்சம் பிஸியாக இருக்காருப்பா. அவர் ஸ்டேட்டஸ் விக்கெட்டில் பிஸியாக இருக்காரு. இப்போ பாட்டு கட்டாயமாக போட்டே ஆகணும், அப்போ தான் வந்து அதுதான். பொறுமையாக தாக்குங்கப்பா. அதாவது இந்த தராசு மாதிரி தான் கிரிக்கெட்டை பொறுத்த வரலாம்.
ஒரு டீம் கீழே போகும்போது ஒரு டீம் மேலே போகும், ஒரு டீம் மேலே போகும்போது ஒரு டீம் கீழே போகும். ஆஹா, இந்த சாமி இருக்கிற வரல அந்த டீமுக்கு எந்த ஒரு பிரச்சனை, நம்பிக்கை தரும் சாமி. சாமி எனக்கு ஒரு சாமி பாட்டு போடுங்கப்பா, ஆறுமுக சாமிக்கு அந்த பாட்டு போடுங்கப்பா. கொஞ்சம் டிஜே பிஸியா இருக்காருப்பா, அதனால இந்த ஷாட்டுக்கு வந்து சாங் வந்து லேட்டா போட்டுக்கிறோம். ஸோ பவுண்டரி டீம் அப்பு சிசிக்கு. பேக் டு பேக் பவுண்டரி, ஒரு நல்ல ஸ்கோர் போர்டில் வந்திருக்கு ஆல்ரெடி. 18 no loss, 2 more to go in second over. ஸோ செகண்ட் மேட்சுக்கான டாஸ் அப்டேட்ஸ். டீம் சங்கர் மெமோரியல் ஒன் த டாஸ், சூஸ் டு bowling ஃபர்ஸ்ட். டாஸ் யார் ஜெயிச்சாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், டிசிஷன் நான் சொல்கிறேன். ஏன்னா நாட்டில் என்ன நடந்துருக்குது பற்றிலாம் தெரியாது. டாஸ் பண்ணதுக்கப்புறம் straight to the hands, really big wicket, really big wicket. Wicket number 1 for team OTT. The first wicket. இல்ல ஒரு முறை போட்ட பாடு இந்த டயலாக் அப்படியே ஆயிடுச்சுப்பா ப்ளீஸ். ஒரே பாட்டு திரும்ப திரும்ப போட்டால் ஆடியன்ஸு காண்டாயிடுவாங்க. ஸோ வேற பாட்டு வேற பாட்டு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் டீம் ஓடிடிக்கு ஒரு முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். ஏன்னா ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இங்கே பிரேக் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி இந்த சாமிநாதனோட விக்கெட்ஸ் பெரிய பூஸ்ட் கொடுக்கும் போலிங் சைடுக்கு. ஸோ 1 more to go in power play, 18 loss of 1. அடுத்த பேட்டராக ராசிக். ஸோ இன்னொரு ஹார்ட் ஹிட்டர் தான் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சொன்னா அவனுக்கிட்ட இப்படி வைங்கடா, அப்பதான் அந்த மேல லைட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பாட்டு போட்டுருந்தா நைட்டு முடிஞ்சிடும். மேட்ச்லாம் நிறைய இருக்குது. சீக்கிரமாக அடுத்தடுத்த மேட்சஸ்க்கு விளையாட வேண்டிய டீம்ஸ் தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. டீம் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட 11ஸை வந்து கிரிக்கெட் ரோஸில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிவிடுங்க. நியூ லிங்க் அனுப்பியிருக்கோம் குரூப்பில். ஸோ அதனால் உங்களோட டீமை மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் லிங்க் வந்து கொஞ்சம் எரர் ஆச்சு, அதனால் புது லிங்க் அனுப்பியிருக்கோம். ஸோ டீம்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறோம். ஸோ நியூ பேட்டராக ராஷிக். ஸோ மேலே போயிருக்கு, டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கான்றதை பார்க்கணும். எஸ், டிஸ்டன்ஸ் கிளியரா இருக்கு. வந்த மொதல் பாலர் ராக்கெட் விட்டுருக்கிறது ராசிகார புள்ள டீம் அபோசிசிக்காக. 6 end over, 2 overs completed, end of 2 overs, 24 loss of 1. இப்போ போடு பாட்டு. Over. ஒவ்வொரு ஓவர் முடியல 5 நிமிஷம் பாட்டு போட்டோன்னா முடிஞ்சிடும். 3 மேட்ச் தான் நடத்த முடியும். 6 மணி ஆயிடும், விடிஞ்சிடும். ஓகே, அடுத்த ஓவர்ஸ் அஜி ஒட்டியம்பாக்கம் எக்ஸ்பிரஸ். முதுவலியோட இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து பேர்லேயே அஜித்தோட ஃபேன்ஸ்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகம். ஸோ அந்தமாரி ஒரு ஃபேனாக தான் நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 90s ஆஸ்திரேலியா அமெரிக்காலாம் இந்தமாரி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சென்னையில் யாருமே இந்தமாரி ஹேர் ஸ்டைல் கிடையாது. இன்ஜுரி வேறு. ஓகே, 3வது ஓவர்ஸ் மொதல் பால் அஜிஸ் டூ பாபு. எஃபோர்ட் அப்படின்றத கொஞ்சம் லைட்டாக போட்டாங்க. ரன் அவுட்கான நல்ல வாய்ப்பு. ஈஸி. எஸ் இட் இஸ். எஸ் நோ ஒரு காம்படிஷன் 2 பேட்ஸ்மேன் நடுவில். ஸோ ஃபைனலாக வந்து எஸ் சொல்லி விக்கெட் எடுத்தது ஃபீல்டர்ஸ். ரன் அவுட். விக்கெட் நம்பர் 2 பாபு அவரோட விக்கெட் வந்து ரன் அவுட் மூலமா லூஸ் பண்ணுறாங்க. இந்த டீம் ஓடிடிக்கு 2வது விக்கெட்.
அடுத்தது பேட்டர் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. ஐ ரிக்வெஸ்ட் நெக்ஸ்ட் பேட்டர்ஸ். ஓகே 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 ஓவர் 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 ஓவர். ஸோ நியூ பேட்டரா சந்துரு நான் சைக்கிள் எழுந்திருக்காங்க. நைஸ்லி பவுல், ரியலி வெல் பவுல். ரெண்டு பாலுமே வந்து ஒரு பிளேயர். பேக் டு பேக் டெலிவரி ஃப்ரம் அஜித். ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர் போலிங் சைடுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 overs 24 அப்படின்னும் போது 4 over 31 மாறுச்சு. ஸோ இப்போ இந்த ஓவர்ஸ் ஃபர்ஸ்ட் 3 balls அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாலாக வந்திருக்கு. 3 in 3. தொடர்ந்து 3 நல்ல டெலிவரி அஜித் கிட்ட இருந்து. It's a good strike, field in the deep, straight to the man and gone. Wicket number 3 for team OTT. So உட்கார்ந்துக்கா வேடு பண்ணலாம். இன்னைக்கு பழத்தை போடு. இல்லை நான் வந்து oh check 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 check. So new batter Sutish. So team oppositeக்காக. So cheeky. So double கான ஒரு மேட்ச் இருக்கும். பட் ஃபீல்டர்ஸ் அதை கிராப் பண்ணி த்ரோ பண்றாங்க. So only one செகண்டா கன்வெர்ட் பண்ணல. So ஆன் ஸ்ட்ரைக் வந்திருக்க ராசிக் செகண்ட் ரன் மேலே இன்ட்ரெஸ்டே காமிக்கல. ஏன்னா சேஃபாக ரீச் ஆகிருக்காங்க. 2 balls 7 runs. So nicely bowled, nicely bowled. So இந்த ஓவர் வந்து பேட்டிங் சைடுக்கு ஒரு பெரிய ட்ரபிள் கொடுத்த ஓவர் தான் சொல்லணும். அஜீஷ் so really good overs, only 3 runs and one important wicket, ஒரு ரன் அவுட் எடுத்துருக்காங்க. So end of 3 overs the team score 27 loss of 3, 27 ரன் வந்திருக்கு போர்டில். அண்ட் இதுக்கப்புறம் 18 பால்ல 28 ரன் விளையாடணும் டீம் அப்பு சிசி டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது ஓவர் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க.
So over number 4. So Vicky, so மொதல் ஓவரில் 9 ரன். ஆனால் கடைசி ஒரு பால் அம்பையரோட சிக்னல் என்ன கொடுத்துருக்கீங்க? ஸோ 3 ஃபீல்டு தான் உள்ளே இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 6 பேரா? ஓகே 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 ஓகே. ஒரு டாட் பால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்த பாலாக மாறி இருக்கு. ஒரு சின்ன எரர் தான் மிடில் ஆஃப் த கேமில் செகண்ட் இன்னிங்ஸில். 27 ரன்ஸ் ஃப்ரம் 18 அப்படின்றதும் ஒரு டஃப்பான நம்பராக தான் இருக்கும். ஆல்ரெடி விளையாடின ஸ்கோர் தான் விளையாட போகிறாங்க பேட்டிங் சைட். அதுமாதிரி bowling சைட்ஸ் ஒரு 3 முக்கியமான விக்கெட்டை எடுத்திருக்காங்க. தி நீட் another 2 or 3 விக்கெட்ஸ். ஸோ பெரிய கன்வர்ஷன்ஸ் இன்டு த கேப், ஒரு பெரிய கேப்பு சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க 2 ஃபீல்டர்ஸ். சேஸ் பண்ணியும் பாலை எடுக்க முடியல. ரியலி குட் ஷாட் ஃப்ரம் சுதீஷ். ஸ்விட்ச் ஹிட் கை கொடுத்துருக்கு. 4 இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் ஃபார் டீம் அப்பு கிரிக்கெட் கிளப். 4 ரன்ஸ். ப்ரோ டிஜே போக்கு ஏன் வந்து கொஞ்சம் எனர்ஜி டவுன் ஆயிருக்குன்னு தெரியல. நான் வந்துட்டேன் கொஞ்சோண்டு நான் வந்துட்டேன். ஜெயிக்கிறோம் தோறலாம் இல்லை, சம்பவம் பண்ணணும். ஓகே சார் உட்காருங்க ப்ளீஸ். பிக் சவுண்ட் அண்ட் ஹீஸ் வாக்கிங். எந்த ஒரு ட்ரபிளும் கிடையாது பவுலருக்கு. ஸோ ஈஸியாக கிளைம் பண்ணுறாங்க. அம்பையர் வந்து சிக்னல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பேட்டர் வெளில போயிட்டே இருக்க ஒரு ஜென்டில்மேன் மூவ் இது. ஸோ 4th விக்கெட்டை கிளைம் பண்ணுறாங்க டீம் ஓடிடி. இப்போ போடு பாட்டை வைபவ் போடு. நாங்கள் ஜாலியாக இருக்கும்போது இங்கிலீஷ் சாங் தான்ப்பா கேட்போம், அப்படி தானே? இந்த பாட்டு 10க்கு 10 அந்த பாட்டெலாம் கொஞ்சம் போட்டு எடுத்து வைங்கப்பா. அது குழந்தைங்க கூட பிடிச்சிருக்குது. எங்கள் வீட்டில் அதை போட்டால் தான் டான்ஸ் ஆடுதுங்க. ஓகே அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக உள்ளே வந்துருங்க. ஐ திங்க் கிருபா. நான் அவனை பிரபான்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். கிருபாகரன். ஸோ ஈக்குவல் ஃபைட்ஸ் இதுவரையும் பண்ணியிருக்காங்க. புட் சைட்ஸ் ஃபிளேக். ஸோ டபுளுக்கு ஒரு கால் கட்டாயமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய கேப் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க 2 ரன்னர்ஸுமே. ஸோ ஃபீல்டர்ஸ் டீப்ல இருந்து வரதுக்குள்ளே 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ரன்னர் கிருபாகரன். ஸோ டீமுக்கு வந்து ஒரு குரூஷியல் நாக்கு விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ 2 பேட்டர்ஸ்மே. கிருபாகரன் நல்லா ரொட்டேட் பண்ணுவார். அதே போல் ராஷிக் நல்ல ஒரு ஹிட்டர். நைஸ்லி பவுல்ஸ். ஒவ்வொரு பாலுமே இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பால். 34 ரன்ஸ் வந்திருக்கு. இன்னும் கரெக்டாக சொல்லலாம் 14 பால்ல 21 ரன். மொதல் மேட்சே இந்த அளவுக்கு நல்லா ஒரு பரபரப்பா விறுவிறுப்பா கொண்டு போனதுக்கு வந்து 2 டீமுமே தேங்க்ஸ்பா. 55 ரன்ஸ் டார்கெட்டாக செட் பண்ணி அருமையாக போல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நம்பர் தேவையோ அதை ரிக்வயர் ரன் ரேட்டை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. So good shot, fielded a deep, straight to the man, and wicket number 5 for team OTT. One more big wicket.
அனைவரும் இந்த ஸ்டெப்பை போட்டு என்ஜாய் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்ப்பா. எனக்கு அந்த பாட்டை விட அந்த பாட்டில் ஆடுவாங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படிதானே உங்க மனசு சொல்லுது. சிரிச்சவங்களாம் அவுட்டு. ஆமா, இந்த ஹிப்ஹாப் தமிழ் மட்டும் எங்கெங்கயோ வந்து நம்மளும் ரேப்பர் ஆயிடலாமா? ஓகே, கம் பேக் டு த கிரிக்கெட். அவுட் ஆஃப் போர்ஷன்லேருந்து கொஞ்சம் நம்ம போர்ஷனுக்கு வந்துருவோம். Wow, this is monster! This is monster! Huge hit into the crowd and really big hit for team Appu Cricket Club. இப்போ போடு. அந்த படிக்கட்டு மேல இருந்து இறங்கினே வந்து ஆடினே வந்து ஆடினே வந்து ஆடினே வந்து ஆடினே வந்து ஆடினே இருப்பேன் மாதிரி எண்ணின்னு இருக்காங்கப்பா. 40 ரன்ஸ் ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. 12 ball 15 அப்படின்னு தான் இப்ப தேவையான டார்கெட்ஸ். இது 6 மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசும் இயங்கும். ஆனால் அது போகணும்னு எழுதி வச்சிருக்குது. போது அருமையான ஒரு லென்த்தில் சூப்பராக தினேஷ் வந்து ஒரு இந்த இடம் ரொம்ப ஆல்ரெடி பிரைட்டாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிரைட்டான ஒரு ஒலியை கொடுத்துருக்காப்புல அந்த 6 ரன் அடிச்சு அப்பு சிசிக்காக. எப்பா நம்ம குடும்பம் சாரி நம்ம வீடு கொஞ்சம் இருட்டாக இருக்குப்பா, லைட்டு போடுப்பா அப்படின்னு சொல்லும்போது பட்டாலும் வந்து ஒரு பல்பு எரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கு இப்போ இந்த 6 அந்த டீமுக்கு. டார்க்கா அந்த வீட்டில் விளக்கேற்றுற மாதிரி ஒரு சூப்பர் ஷாட் இது. ஸோ 12 ball 15 இன்னும் நல்ல வாய்ப்பு இருக்குது. போன ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அஜீஸ் கிட்ட இருந்து அருமையான ஒரு ஓவராக இருந்தது. ஸோ 15 ரன்ஸ் 12 ball. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். கிரிக்கெட் இட்ஸ் மேஜிக். ஃபன்னி கேம்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்ப்பா, அது ஒரு மேஜிக். என்ன வேணால் நடக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும், பிடிக்காத மாதிரி நடக்கும். ஸோ ஷாட் அகைன் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. Oh my god, so நல்ல opportunity one and catch க்கு, பட் இருந்தாலும் அதையும் தாண்டி போயிருக்கு. The huge signal from the umpire. One more maximum, last 2 ball 12 runs and big moment for team Appu Cricket Club. Song please. பால் வந்துதா இப்போ நான் வந்துறானுங்க. இருக்கனா டீசல் வேணும் வேணும்ட்டாங்களா? 46 ரன்ஸ் வந்திருக்கு இது போர்டில். இன்னும் 9 ரன் இருக்கு. 10 பால்ல 9 ரன். ஸோ விக்கெட் 5 விக்கெட் எடுத்துருக்குறாங்க. ஸோ அருமையான ஒரு ரன் பால் கேமாக மாறுது இந்த கேம். ஸோ எப்போ வேணால் எப்படி வேணால் கேமை மாற்றலாம். அதுக்கான வாய்ப்புகள் உங்ககிட்டே தான் இருக்கு. ஸோ 9 ball 8 runs. 9 ball 8 runs. ஸ்விங் அண்ட் மிஸ் அஜித். ஸோ நார்மலாக இந்த வேகம் இதோட டபுள் மடங்கு வேகம் வரும். ஆனால் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஏகப்பட்ட ஆப்ரேஷன் தலையோட முதுகுல அப்படின்ற மாதிரி ஏதோ முதுகுல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி வந்து போலிங் போட்டுருக்காரு டீமுக்காக. ஸோ ரன் பால் கேம்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் தொடர்ந்து 2 டாட் பால் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ball 7 runs, பட் கடைசி 2 பால்ல எந்த ரன்னுமே கொண்டு வரல பேட்டர்ஸ். பெரிய ஸ்விங்ஸ் இருந்தது. ப்ரெஷர் கொஞ்சம் கிரியேட் ஆயிருக்கு டக் அவுட்ல. The shot, but straight to the man and gone. Wicket number 6 for team OTT. Yeah. So song please. இப்ப ஆடுவாங்க பாருங்க. இந்த பாட்டுக்கு டாகிலாம் டான்ஸ் ஆடி ஃபேமஸ் ஆச்சுப்பா. யாராவது ஆடுறீங்களாப்பா டாகி மூமெண்ட்? Okay, thank you. சமீரா ரெட்டி தெரியுமா உங்களுக்கு? வாரணமாயிரம் பட்டலாம் ஆஸ்திரேலியாவில், சாரி அமெரிக்காவில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
திடீர்னு பார்த்தா மும்பையில் 2 குழந்தையோட இப்போ சுற்றின்னு இருக்காங்க, பாட்டுலாம் வந்து பண்ணுறாங்க. எப்படிங்கன்னு கேட்டால் அது படம்டா அப்படின்றாங்க. ஸ்விங் அண்ட் மிஸ். இட்ஸ் a legal ball. ஒரே ஒரு பால் அந்த ஹிட்டை தவிர்த்து மீது இந்த ஓவர் வந்து சூப்பர் ஹிட் ஓவர். So the game moved to last overs. The end of 5 overs, a team scored 47, loss of 6. 8 from 6. So run a ball game ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விளையாட கண்டிஷன் வந்துட்டாங்க. Excellent over from Ajit. The game moved to last overs. One thriller overs. 6க்கு 8. 6 10க்கு 10க்கு அப்படிலாம் கிடையாது. 6 பாலுக்கு 8க்கு 8 அவ்வளோதான் இப்போ தேவையான ஸ்கோரு. அதை வச்சு மெட்டு கட்டி ஒரு பாட்டு போடலான்னு இருக்கோம் நாங்கள். நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது எந்த டிஜேப்பா? நீங்கள் டிஜே பேர் சொல்லுங்க. மணி சவுண்ட் சர்வீஸ். 2026 இந்த மாதிரி ஒரு பேரை வச்சு ஒரு டிஜே சர்வீஸ் வந்து நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் ஏதாவது எம் சர்வீஸு அது ஏதாவது அந்த மாதிரி வாங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரெயிட் டு த மேன். 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு லாங் த்ரோ இது. ஸோ டீப்ல இருந்த ஃபீல்டர் அவர் பாலை பிடிச்சி த்ரோ அடிக்கிறதுக்குள்ளேயே இங்கே 2வது ரன் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 5 balls 6 runs. அந்த வின்னிங் ரன் எடுக்கிற வரலும் ப்ரெஷர் இருக்குது பாருங்க. அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா உங்களுக்கு உடம்புல வந்து 1 லட்சம் நோய் இருக்குன்னு சொல்லி பில்லு பெருசாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் டைம் வந்து வேறு எதுவுமே கிடையாது நம்ம லைஃப்பில். இந்த லாஸ்ட் ஒரு ப்ரெஷர். கைஸ் எதுக்கு வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வேகமாக எதாக இருந்தாலுமே. Only 30 seconds allowed. அடுத்த மேட்ச்க்கான அப்டேட் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. சங்கர் மெமோரியல் ஒன் டாஸ் சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க அகைன்ஸ்ட் யுனைடெட் 11. எல்லா டீமுக்கும் வந்து டஃப்பான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய லாங் ட்ராவல் பண்ணிடுவோம். அதாவது வேடந்தாங்கல் அந்த காட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அந்த ஊருக்குள்ளே வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய லாங் ஜேர்னி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையை சார்ந்த இடம், மேடுகள் சார்ந்த இடம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அணுமின் நிலையம் மாதிரி ஒரு இடம் இது. திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு அழகாக ஒரு கிரவுண்டு. அங்கே தான் நீங்கள் விளாட போகிறீங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க. லைவில் பார்த்தீங்கன்னா வந்து காரில் வந்துட்டு இருக்கோங்க, பைக்கில் வந்துட்டு இருக்கோங்களா. ஓகே 5 balls 6 runs. Shot, but field in the deep. No, this is a winning hit from Rasik. Game over. Seal the game with 6. The game over and winning run from Rasik. Maximum to end the game and all the very best for team Opposite Cricket Club and really hard luck to OTTs. Good fight. So hard luck boys and team Opposite entered into the second round. And அடுத்த மேட்ச்க்கான அப்டேட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. டீம் யுனைடெட் 11 உள்ள வந்தாங்க. சங்கர் மெமோரியல் உள்ள வெல்கம் பண்றோம்.